உன் காலணிகளை கலக்கிவை. நீ வந்திருக்கின்ற இடம் பரிசுத்த இடம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசேக்கு காட்சி கொடுத்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, அதே பரிசுத்தர் நம் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். நம் ஆண்டவர் சீனா மலையிலே தோன்றிய பொழுது மோசேக்கு சொன்னார், உன் மக்களை பரிசுத்தப்படுத்த சொல்லிக்கொள், நான் அவர்கள் மத்தியிலே அற்புதம் செய்ய போகின்றேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய பிரசன்னம் அற்புதங்களை செய்கின்ற ஒரு பிரசன்னமாக இருக்கும். நோய்களை குணமாக்குவார், ஆறுதலை தருவார், மன்னிப்பு வழங்குவார், விடுதலை கொடுப்பார். நாம் நினைக்காத அற்புதங்களை நமது வாழ்க்கையிலே செய்து காட்டுகின்ற வல்லமை கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கலிலேயாவிலே, கானா ஊரிலே, சமேரியாவிலே நடந்து திரிந்த மக்களோடு பழகி மக்களுடைய தேவைகளை எல்லாம் போக்கி பேய்களை ஓட்டி நோய்களை குணமாக்கி அற்புதம் செய்த அதே வல்லமை உள்ள இறைவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார். நான் உங்களை பார்க்க வந்துள்ளேன், நீங்கள் பேசுவதை கேட்க வந்துள்ளேன், உங்களை உணர்கின்ற கடவுள் நான், உங்களுக்காகவே விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொல்கின்ற கடவுள் மோசேயை நோக்கி சொன்னார். இஸ்ரேல் மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள், துன்பப்படுகின்றார்கள், அவர்களுடைய கவலையின் கண்ணீரை நான் கண்டுகொண்டேன், அந்த கவலையின் கண்ணீர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதே ஆண்டவர் நம் மத்தியிலே எழுந்தவராக சொல்லுகின்றார். என்னை அன்னையை போற்றி புகழ்கின்ற நீங்கள், என் அன்னையின் பக்தர்களாக நீங்கள், என் அன்னையின் பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்கள், உங்களை ஆசீர்வதிக்க இதோ வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய குறைகளை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய விருப்பங்களை, மன்றாட்டுகளை மௌனமாக ஒரு சில நிமிடம் நாம் சொல்லுவோம். மௌனமாக இருந்து கொண்டு நமது குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம், நம் குடும்ப சூழ்நிலைகளை ஒப்புக் கொடுப்போம், நம் குடும்பத்திலே இருக்கின்ற பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுப்போம், நம் குடும்பத்திலேயே வாழ்கின்ற இளைஞர்களை ஒப்புக் கொடுப்போம், வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் கொடுப்போம். நம் இல்லங்களிலிருந்து வெளிநாட்டிலே எவ்வளவு பேர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களே ஒப்புக் கொடுப்போம். அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். நமது குடும்பத்திலே இருக்கின்ற நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். வேதனையோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்காக கால்வலி, மூட்டு வலி, கைவலி, வயிற்று வலி, கண்வலி என்று வேதனை போட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சொந்தங்கள், உறவுகளுக்காக நம் ஆண்டவருக்கு ஜெபிப்போம். எல்லாம் அன்பு தந்தை இறைவா, இந்த நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலே எங்களோடு நீ தங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை நீ சென்ற இடமெல்லாம் குணம் கிடைத்தது, நீ சென்ற இடமெல்லாம் சுகம் கிடைத்தது. தொழில்நோயாளரை குணமாக்கிற ஆண்டவரை, கண்களுக்கு பார்வை கொடுத்தீர் ஆண்டவரை, வேதனையோடு வந்த மக்களுக்கு சமாதானத்துக்கு சென்று பழகும்போது ஆறுதல் வார்த்தை இருந்தது ஆண்டவரை. பிள்ளைகளுக்காக ஜெபித்த பெற்றோர்களுக்கு நீ ஆசீர்வாதம், மகளுக்காக காணாமலிருந்து வந்த மகளை ஆசிர்வதித்து அந்த மக்களை குணப்படுத்தி இறந்து போன பிள்ளைகளை எல்லாம் கைப்பிடித்து மகளே நீ எழுந்துரு என்று சொல்லினாய். நாற்றமடைந்த லாசரை நீ வெளியே வா என்று சொல்லிக்கொண்டு உயிர் கொடுத்த கடவுள் நீர். ஆண்டவரை எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதியும், இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும். குறிப்பாக இந்த ஆலயத்திலே வந்து குழுமி உம்மை போற்றி புகழ்ந்து திருப்பலியிலே பங்கெடுக்கும் போது திருவுடைய ரத்தத்தையும் அறிந்து இதோ நம்முடைய முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்தோம். அவர்கள் தேவையெல்லாம் நீர் அறிந்து வைத்திருக்கின்ற கடவுளே, நீ கேட்டு முன்பு நான் தருவேன் என்று சொல்லுகின்ற கடவுள், நீ கேட்டால் நான் தராமலா இருப்பேன், உன் பெற்றோர் உன்னை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் அல்லவா என்று சொல்கின்ற கடவுள். ஆண்டவர் இந்த தேவைகளை ஆண்டவரை கொடுத்தோம். ஆண்டவரை குறிப்பாக ஆண்டவரை இந்த குடும்பத்திலே அன்பு சமாதான மகிழ்ச்சியை நிகழ்த்தும் ஆண்டவரை, குடும்பத்திலே ஒற்றுமை நிகழ்த்தும் ஆண்டவரை. ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த பிள்ளை பாக்கியங்கள் ஆண்டவரை உகந்த பிள்ளைகளாக இருக்கவும், பாதுகாப்போடு இருக்கவும், கல்வி ஒழுக்கம் ஞானத்திலே பெற்று வளரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவும். பல இளைஞர்கள் ஆண்டவர் எங்கள் ஊரில் இருந்து வெளிநாடு சென்றிருக்கின்றார்கள், புதிய இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள், தாய் தந்தை இல்லாமல் வாழ்கின்றார்கள், சகோதர சகோதரிகள் இல்லாமல் வாழ்கின்றார்கள், உற்றோர் உறவினர் இல்லாமல் வாழ்கின்றார்கள், மனைவி பிள்ளைகள் இல்லாமல் இந்த குடும்பத்திற்காக கடிதத்தோடு வேலை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு ஆபத்து நிகழாத வார்த்தை
தேவையான சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கும், தேவையான வேலை வாய்ப்பு கிடைக்கும், உடல்சோகத்தோடு இருக்கும், குறிப்பாக அவருடைய ஆன்மாக்கள் பாதுகாக்கப்பட செய்தோம். ஆண்டவரே இந்த ஊரில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தார். அன்னையின் பிள்ளைகளாக இருந்த அன்னை மனதிலேயே கொண்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக அபிரகாமுக்கு சொன்னது போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல இந்த ஊரு, இந்த குடும்பங்கள், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம்.